வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கு 2026 சனி தரும் கர்மா என்ன? அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி 2026 அன்று கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. ஆனால் திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே போன வருஷமே கும்பம் ராசியிலிருந்து மீன ராசியில தான் இப்போ இருக்குது, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பெயர்ச்சியாகக்கூடிய நாளில் தான், அதாவது மார்ச் 6ஆம் தேதி தான் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க பரிகார பூஜைகள் செய்வாங்க. அதில் குறிப்பாக திருநள்ளாறில் பரிகார பூஜை செய்கிறது மார்ச் 6ஆம் தேதி. இந்த சனி பெயர்ச்சி காலம் என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான். ஏன்னா பலன்லாம் இவ்வளோ காலத்தில் சில பேருக்குலாம் தெரியாமல் இருந்திருக்கும். நல்லா பளிச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க பலன்கள்லாம், அது தீய பலனாக இருந்தாலும் சரி அல்லது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த 2026 மார்ச் மாதத்துக்கு பிறகு தெளிவாகவே தெரியும். இப்போ கன்னி ராசிக்கு என்ன பலன் தெரியும் அப்படின்னாக்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி தரும் கர்மா என்பது வாழ்க்கை துணைவரால் வேதனைகள், வாழ்க்கை துணைவருக்கு பாதகம் அல்லது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவுகள், இது இந்த வருஷம் கொஞ்சம் இருக்கும். அதாவது கொஞ்சம் வயதான தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் சில கருத்து வேறுபாடு, அண்ட அயலார்களால் சில பிரச்சனைகள், நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள், நண்பர்களால் நஷ்டம் அல்லது நண்பர்களால் ஏமாற்றப்படுறது, பணம் கொடுத்து வாங்க முடியாமல் போகிறது, நம்பி கொடுத்து ஏமாறுறது, அதே போல் மனசை நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களால பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். இளைய தலைமுறையாக இருக்கீங்க அல்லது ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்கன்னா எதிர்பாலினர் உறவு அல்லது வேற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுறது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து அதன் பிறகு வேதனைகளை அனுபவிக்கிறது. அது அஷ்டமத்து சனியில பிரியும். இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னாக்க அஷ்டமத்து சனியில பிரியும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படும் போது அப்போ அந்த 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு வேதனையை அவங்களால சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது பண இழப்பு நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி தரும் கர்மா என்பது 7ஆம் பாவகத்துல கன்னி ராசிக்கு சனி வர்றது இந்த கலசரஸ்தானத்தை பாதிக்கும். குறிப்பாக பாதிக்கும்ன்றதை விட அந்த சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குது இல்லையா, அந்த வகையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களால் மனவேதனைகளை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு மனவேதனை இருக்கும், பிள்ளைகளாலையும் மனவேதனைகள் இருக்கும், அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில் சொந்தங்கள் வகையில் பந்தங்கள் வகையில் வேதனைகள் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கும். அவங்க செய்கிற செய்கைகள் அவங்களுக்கு சரியாக தோன்றினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க அது நெகட்டிவாக தெரியும், அல்லது ஒரு பிரச்சனையோடய இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது சில பேருக்குலாம் வாழ்க்கை துணைவருக்கு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்னு ஒரு பயம். அதாவது மொத்தத்தில் ஒரு மன அழுத்தம் வாழ்க்கை துணைவரால் அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில் அல்லது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னால அல்லது காதலால். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா காதல் ஏற்படும், புதிய காதல் வரும், அந்த காதலாலையும் மன வருத்தங்கள் அல்லது மன அழுத்தங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக சக பணியாளர்கள் அவங்க கிட்ட கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த தொழில் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் வரும், அதாவது பயணங்கள் அலைச்சல்கள் வரும். இது எல்லாமே நெகட்டிவ் தான், ஆனால் பாசிட்டிவ் எதுவுமே இல்லையான்னாக்க 7ஆம் இடத்துல சனி வர்றது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் முடிகிற வரையிலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஜூன் மாதத்துலேருந்து குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் பாவகத்தில் வர்றதுனால தொழில் ரீதியாக உங்களுடைய புதிய மாற்றத்தை அடைவீங்க, தொழில் ரீதியாக நிறைய பயணங்கள் பெறுவீங்க, திடீர்னு தொழிலில் புகழும் வெளிச்சமும் வரும். இந்த குருவோட பார்வை இந்த சனிக்கு வந்துடுது ஜூன் மாதத்துலேருந்து, அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஸோ அப்போ மே மாதம் வரலும் தான் இந்த பாதிப்பு என்பது. 2026க்கு மட்டும் சொல்கிறோம்னாக்க உங்களுக்கு மே மாதம் வரல பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட அயலார்கள்கிட்ட பேசும்போதும் சரி, அல்லது நண்பர்கள் வாழ்க்கை துணைவர் அவங்க உறவுகிட்ட கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா கொஞ்சம் மனவேதனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இந்த சனி தரும் கர்மா என்பது இப்போ நல்லாவே வேலை செய்யும். அதே போல் இந்த குரு 11ஆம் பாவகத்துக்கு வந்த பின்னாடி சனியை பார்க்கறதுனால வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை இருந்தால் கூட பெருசாக பாதிக்காது, அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. அல்லது வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அல்லது மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறவங்க பதவி உயர்வு ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னாக புதிய வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும்.
தொழில் ரீதியாக பயணங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஜூன் மாதத்துல ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஆனால் அது வேலை விஷயமா இருக்கும், பிஸ்னஸ் விஷயமா இருக்கும், அதில் ஆதாயமும் இருக்கும். 11ஆம் பாவகத்தில் இந்த குரு பகவான் 7க்குரியவன் வர்றதுனால திருமணமும் ஆகும். முக்கியமான விஷயம் பாசிட்டிவ்னும் போது இந்த 7ஆம் இடத்துல சனி, கண்டகச்சனி. இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் தான் திருமணம் ஆகிறதே, காதல் வர்றதெல்லாம். இந்த காதல் இருக்கிறவங்க பேச்சுவார்த்தை நடத்தி கல்யாணம் கூட ஆகும். கொஞ்சம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிங்க. ஜாதக பொருத்தத்தை சொல்கிறேன் நான். இந்த ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையிலும் பிரச்சனையை மட்டும் சொல்றது கிடையாது, பிரச்சனைக்குரிய சொல்யூஷன், வாழ்வியல் நடைமுறைகளையும் சொல்றது தான் இந்த சேனலுடைய ஸ்பெஷலே. விருப்பப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த கண்டகச்சனி, இந்த சனி தரும் கர்மாவுக்கு மே மாதம் வரல என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னாக்க, நீங்கள் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு உதவி செய்கிறது, விநாயகர் கோயில் போயிட்டு நீங்கள் வெள்ளருக்கு மாலை அணிவிச்சு வழிபாடு செய்கிறது, அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வெத்தலை மாலை அணிவிச்சு வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை, பிரச்சனையை தீர்க்கும். நீங்கள் விநாயகர் வழிபாடை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் பாதிக்கப்பட்டவர்கள், வறுமையில் இருக்கிறாங்க, நோயாளிகள் அல்லது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. ஆடை தானம் செய்யலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம். இது மாதிரி செய்யும் போது வரக்கூடிய பாதிப்புகள் பாதி இல்லை, முக்காவாசியே குறைஞ்சு போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வாழ்வியல் நடைமுறைகளை எந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கலான்னாக்க, மௌனமே சிறந்த ஆயுதம், நிதானம் நிம்மதியை தரும். இப்போ எதிரிகளே உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வர்றாங்கன்னா கூட நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆகாதீங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே அதை டீல் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. சில நேரங்களில் நாம் தோக்கிறது கூட பின்னாடி வெற்றிக்கு வழிவகை செய்யும். அதாவது குறிப்பாக நெருங்கிய உறவுகள், வாழ்க்கை துணைவர் அல்லது சில பேர்கிட்ட நம்ம தோக்குற மாதிரி இருக்கணும். அப்படி தோக்கும் போது வாழ்க்கையில் வெளியில் ஜெயிக்க முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க, பொறுமையாக இருந்துருங்க. அவங்களே ஜெயிச்சுட்டு போகட்டும் அந்த நேரத்தில்னு சொல்லிட்டு அமைதியாக இருங்க. கண்டிப்பாக அல்டிமேட் விக்டரி என்பது உங்களுக்கு தான். எதுலேயும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது, அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த நேரத்தில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும், ஃபினான்சியல் இழப்பு. அதே போல் சொத்து விற்கிறது வாங்கிறது இதெல்லாம் அப் டு மே மாதம் முடிகிற வரையில் எந்த விதமான முடிவுகளையுமே எடுத்துடாதீங்க. விற்கவும் விற்காதீங்க, வாங்கவும் வாங்காதீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சரியில்லாத பர்சன்கிட்ட போய் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரர் சரியாக பண்ணி கொடுக்காத ஒரு ஏமாத்து பேரவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் போராட வேண்டியதாகி போயிடும். அதே போல் இந்த மே மாதம் முடிகிற வரையில் கொடுக்கல் வாங்கலை அவாய்ட் பண்ணிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக இந்த நேரத்தில் கடன் இருக்குது உங்களுக்கு, அந்த கடனை வேணால் கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணிட்டு வாங்க பாருங்கள், சும்மா கொஞ்சமாவது. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காம இருக்கும். அடுத்தது ட்ராவல் பண்ணுங்க கொஞ்சம். அதாவது ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குன்னா நீங்கள் கூட ஒரு ஹில் ஸ்டேஷன் அல்லது ஒரு நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு 2 நாள் இருந்துட்டு வாங்க பாருங்க. அதற்கு ஆகக்கூடிய செலவுன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இருக்கிற இடத்துலயே இருந்து வேலை பார்க்குற இடத்துலயே இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு செலவு அதிகமாகும், பாதிப்பு ஏதாவது வரும், தவறான முடிவுகளால் பாதிப்பு வரும். ஒரு முடிவால் வாழ்க்கை மாறும். அந்த ஒரு முடிவை எடுக்காமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இந்த 2-3 மாதத்துக்கு, மே மாதம் முடிகிற வரலும் அது பார்த்தீங்கன்னாக்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா வேணாவா, கணவன் மனைவி சண்டையாகவே இருக்குது அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க, நிறுத்தி வைங்க. சில பேர் கணவன் மனைவி சதா சண்டையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, நம்ம தனியாக போய் ஸ்டே பண்ணிட்டுக்கலாம், வாழ்க்கை துணர் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்கன்னா அந்த முடிவுமே கூட ஒரு 2 மாதம் போஸ்ட்போன் பண்ணுங்க, ஜூன் மாதத்துலேருந்து எடுங்க. அதே போல் வீடு விற்கலாம் அல்லது வீடு வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கும், அந்த முடிவுமே ஒரு 2 மாதம் போஸ்ட்போன் பண்ணுங்க. கடுமையான சூழ்நிலை, ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால நீங்கள் குறிப்பாக அந்த மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து மே மாதம் முடிகிற வரையிலும் குறிப்பாக பெரிய முடிவுகளை எடுக்கிறது, ஒப்பந்தங்களில் சைன் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தணும். அக்ரிமெண்ட்டு அது ஹவுஸ் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், விற்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஹியூஜ் பிஸ்னஸ் ஆர்டர் வருது அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணுறதை விட உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய ஆத்தரைஸ்டு பர்சனை சைன் பண்ண வைங்க, நீங்கள் பண்ணாதீங்க.
ஒரு ஆர்டர் வருது அதையும் விட்டுணுமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி சில வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம மாற்றிக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கணும். அதே போல் கோப தாபங்களே டப்புன்னு வெளியில் காட்டிட்டீங்கனாலையும் உங்கள் பேரை கெடுத்துருவாங்க, அல்லது உங்களை கெட்டவர் மாதிரி சித்தரிச்சிருவாங்க. அதனால் நிதானம் நிம்மதியை தரும். இந்த சனி தரும் கர்மா என்பது இதுதான். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறோம். இந்த நேரத்தில் சேரத்துக்காக முயற்சி செய்யலாமான்னா நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இந்த நேரத்தில் சேர முடியாது. தோஷங்கள் இருக்குன்னா சேரவே முடியாது. தோஷங்கள் இல்லை, ஆனால் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறோம் அல்லது தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கிறோன்னா நீங்கள் ஜூன்லேருந்து சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆனாலும் இப்போ பிரிஞ்சிருக்கிறவங்க பிரிஞ்சே இருக்கிறது நல்லதும் சொல்ல போனாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா கூட வரன் பார்த்தீங்கன்னா சரியில்லாத வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எமர்ஜென்சி கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நான் சித்திரை மாதம் மே மாதத்தில் அப்படின்னாக்க நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிடாதீங்க. ஆனால் மேக்சிமம் வைகாசி ஜூன்லேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டி. ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து ஃபாலோ பண்ணும்போது வாழ்வியல் நடைமுறைகளில் நம்ம ஒன்றும் பெருசாக பரிகாரம்லாம் பண்ண வேண்டியதில்லை. அதாவது கடவுளை கும்பிடுங்க, விநாயகரை கும்பிடுங்க, 4 பேருக்கு நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க, உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் முக்கால்வாசி தீர்ந்து போயிடும். அந்த கால்வாசி பிரச்சனைக்கும் நீங்கள் வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக செய்யுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட வேலையை விட்டுறாதீங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் டென்ஷனாக இருக்குதுன்றதுக்காக வேலையை விட்டுட்டு 2 மாதம் வேலை தேடுற மாதிரி ஆகிப்போடும். இருக்கிறவரில் இருந்துட்டு ஜூன் மாதம் வேணா வேலையை தேடிக்கிட்டு விடுங்க, அதுதான் நல்லது. அதே போல் வேலை வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடையாக இருந்துக்கிட்டு இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களை நோக்கி உங்களுக்கு வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு வந்தே தீரும். பொறுமையாக இருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் இந்த சனி தரும் கர்மாவுக்கான ரெமெடிஸ். இந்த சேனலை விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.